இருக்கு உங்கள் விஜயில். This video sponsored by அவர் சொல்லப்போனால் கடவுளே நான் நம்புறதில்ல, அவரை நம்புவார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் சார் உங்ககிட்ட என்ன கேட்டிருக்காரு? அடம் பிடிச்சி அவர் நிறைய கேட்டிருக்காரு. காரா சார்? அவர் அவ்வளோ பிடிக்குமா? அவருக்கு ஐயோ, படிக்கும்போதே அவருக்கு அப்போல்லாம் ஹிந்துவில் இந்த கார் லான்ச்சிங் ஆன் த டே அப்படின்னு போட்டிருக்கும். அப்போல்லாம் இம்போர்ட்டட் கார் இல்லை. இப்போ டாட்டாவே இது ஃபியட்டு இதெல்லாம் அந்தந்த வருஷன் இத்தனாம் தேதி லான்ச் ஆகணும். உடனே எனக்கு வேணுன்றார். 2வது கார் வாங்குவேன் சார். முதல் கார் உடையார் வாங்குவார், ராமச்சந்திரா. முதல் கார் அவர் வாங்குவார், 2வது கார் நான் வாங்குவேன். அப்படி அவங்க கேட்டு எதையுமே ஏன் நடிகராங்கன்னு கேட்டு நான் பண்ணல. அது என்னுடைய விருப்பம் இல்லை, அவர் விருப்பம் இல்லை, வேண்டான்னு சொன்னேன் நான். ஆனால் இன்னைக்கு அவர் கேட்டதை நான் நிறைவேற்றி வச்சேன். ஆனால் இன்னைக்கு ஆஹா இல்லையா. ஸோ ஒரு தகப்பன் ஒரு டியூட்டி சார். இது ஒரு பிள்ளை, நீங்கள் உங்கள் அப்பாட்ட கேட்டீங்க இல்லைன்னு இருப்பாங்களா? நீங்கள் இன்னும் படிக்கணும்னு சொன்னால் தானே படிக்க வைக்கிறாங்க. அவங்க விருப்பம் இல்லையே. புரியுது. ஓகே சார். ஆனால் இப்போ நீங்கள் காரை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஆகும். மேம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலி விஜய் சார் கார் ஓட்ட ஆசைப்படுவார், ஆனால் நீங்கள் கார் ஓட்ட அலோவ் பண்ண மாட்டீங்க, டிரைவர் வச்சு தான் போனோம். ஒரு சேஃப்டி, எப்பவுமே ஒரு பையன் இருக்கும்போது சேஃப்டி பர்பஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஆனால் அவர் கொஞ்சம் தூரம் போயிட்ட பேர் அவரே டிரைவர்கிட்ட பேசிட்டு மாற்றிப்பார் அப்படின்னு சொல்லலாம் கேள்வி. அது இன்னைக்கு வரைக்கும் அவர் பண்ணுறார். கொஞ்சம் தூரமாக இருந்தால் டிரைவர் பக்கத்தில் காரை நிறுத்தி திருப்பி வைக்கணும், அதுக்கு தான் டிரைவர். மற்றபடி இவர் தான் டிரைவிங்கை லவ் பண்ணுவார் அவர், வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு நாங்கள் 14 இயர்ஸ் 13 இயர்ஸ் இருக்கும்போது வேளாங்கண்ணிக்கு போவோம். நான் என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் நான் வேளாங்கண்ணிக்கு போவேன். அப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி அப்போ என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபியட் வச்சுருந்தேன், பத்மினி. என் ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுட்டு ஸ்டேரிங்கை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருவேன். கிளச்சும் ஆக்சிலேட்டரும் என் காலில் இருக்கும். ஸ்டேரிங்கை பிடிச்சி, ஏன்னா அவர் அதில் அவ்வளோ லவ் பண்ணுவார் அந்த வயசுலேயே. அப்படி எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். எது கேட்டேன்னா பிள்ளைகள் என்ன கேட்டாலும் தகப்பன் பண்ணுவான். இந்த தகப்பனே பண்ணும்போது அந்த தகப்பன் பண்ண மாட்டானா? ஸோ அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, இப்போ காலேஜ் படிக்கும்போது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இன்னாரோட புள்ளன்னு சொல்கிறத விட இன்னாரோட அப்பான்னு சொல்ல வைக்கிறது தான் ஒரு பிள்ளைக்கான பெரிய கடமை அப்படின்னு. அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல சார். நான் போகிற இடங்கள்லாம் நான் காலேஜில் போகிற இடங்கள்லாம் இதைத்தான் கடைசியில் சொல்லுவேன். இப்போ விஜயால் நான் வெளியே போகிறேன், விஜயோடைய அப்பா போகிறாரு, விஜயோடைய அம்மா போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பெருமையை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் பேரண்ட்ஸ் கொடுக்கணும். அப்போ எவ்வளோ நீங்கள் கஷ்டப்படணும், எப்படி நீங்கள் வரணும். இப்போ நீங்கள் 90ல் 92 நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது விஜய் என்ன சொன்னாங்க? டேரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர்கிட்ட புள்ளப்பா நடிக்கிறார்ப்பா, போய் பார்ப்போப்பா அப்படின்னு தானே வந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு நான் லைன் ரிலேட்டல் இருக்கேன், பீக்கில் இருக்கேன் நான் 90ல். அத்தனை லாங்குவேஜ் பண்ணிவிட்டு அவ்வளோ வசதியாக இருக்கிறேன் நான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூவே உனக்காக, அப்போ கூட இல்லை, இந்த காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த காதலுக்கு மரியாதை ரிலீஸ் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் அப்படியே அவருக்கு என்ன இன்னொரு கொடுப்பினா, ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, நல்ல ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஃபேன்ஸை தாண்டி இந்த பப்ளிக்னு சொல்லுவோம்ல, சாதாரணமாக எல்லா படமும் பார்க்கக்கூடிய ஒரு பப்ளிக், அவங்களில் பெரும்பாலும் ஒரு விஜய் பர்சனலாக லைக் பண்ணுறாங்க. விஜயோடைய பேரண்ட்ஸோ இல்லை அவங்க பேரண்ட்ஸோ இதெல்லாம் பண்ண புண்ணியம் தான் அங்கே போய் சேருது. நான் அந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த ஒவ்வொரு படத்துக்கும் போவேன், இந்த படத்துக்கும் போயிட்டு சுற்றிக்கிட்டு தான் வர்றேன். நான் 5 இடத்துல 5 ஊரில் படம் பார்க்குறேன். அங்கே போய் நான் பாட்டுக்கு தெரியாமல் இங்கே மாஸ்க்கை போட்டுக்கிட்டு கேப்பை போட்டுக்கிட்டு நின்னா இங்கே பேசிக்கிறது 2 படம் ஏதோ ஓடிட்டு. எந்த படத்துக்கு போக போகிறீங்க? படம் பேர் சொல்லணும்ல, விஜய் படத்துக்கு போகிறோம். அந்த இதுவே பார்த்தீங்கன்னா விஜய் படத்துக்கு போகிறோம். புரியுது. வாரிசுன்னு சொல்ல படம் பேர் வரல. ஒரு குழந்தைய பார்த்தா எந்த படம் போக, விஜய் என்ன படம்
அப்படின்னா இதுதான் வந்து பர்சனலாக லைக். நீங்க எல்லா குடும்பத்திலும் அண்ணனா தானே சார் அவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற கொடுப்பினே இல்லை, வரம் வாங்கியிருக்கணும் இங்கே. பட் இருந்தாலும் இங்க இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது, இவங்க எப்படி இருக்காங்க, இது நடக்குது. பட் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நடக்க டே உண்மை எனக்கு தெரியும்டா, நீங்க ஏன்டா இது எழுதிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. நாங்கள் அதனால தானே ரியாக்ட் பண்ணுறதே இல்லை, ரியாக்ட் பண்ணுறது இல்லை. நான் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்களும் உங்கள் சன்னு பேசிக்கிறது இல்லையா? ஆமாம், இப்போ பேசிக்கிறது, ஆமாம் பேசிக்கிறது இல்லை. அதில் என்ன இருக்குன்ற உங்களுக்கு அது பெருசாக இருக்குது, எனக்கு அது பெருசாக இல்லை. நானும் அவரு பல தடவை சண்டை போடுவோம், பல தடவை சேர்ந்துக்கிடுவோம். நான் ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா, அது வந்து எல்லாருக்கும் தெரியும். என் குடும்பத்தில் ஒரு அப்பா வந்து ஏதாவது சொல்லும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி 2 நாள் என்னப்பா நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு நினைப்பீங்க இல்லையா? எங்களை வந்து கேட்குறாங்க. ஆமாம், நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆமாம், நான் பேசுகிறேன். இந்த படம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா படம் பார்த்தோம் ரிலீஸ்க்கு முன்னாடி. 7 பேர் தான் படம் பார்த்தோம். நானும் என் ஒய்ஃபு, விஜய், டைரக்டர், ப்ரொடியூசர் லலித், இத்தனை பேர் உட்காந்து படம் பார்க்குறோம். அதானே இல்லை லைஃப்ன்றது. அது இதை போய் நம்ம வந்து என் பிள்ளை என்கிட்ட பேசலை, இது என்னது? என்னன்னா இன்னைக்கு என்ன கோவம் இருந்தாலும் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்ற வரப்போ விஜய் சார் வந்து நிற்பார் சரத் சாருக்காக அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு என்னைக்குன்னு எதனா பர்சனலாக நீங்கள் டவுனாக இருக்கும்போது அன்னைக்கு வந்து விஜய் சாரோட ஃபோன் காலோ இல்லை நேரில் வந்து அவர் உங்களுக்கு ஆறுதலாக நிற்கும்போது என் கேரக்டர் வந்து சார் ஹாப்பியான பர்சன்னா நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் உள்ளுக்குள்ளேயும் சரி, அந்த சிரிப்பு இருக்கும், ஃபேஸ்லையும் இருக்கும். நான் எந்த ஜாப் பண்ணால் கூட அதை லவ் பண்ணி பண்ணுவேன். நான் கஷ்டப்படுறேன்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், விஜய்கிட்ட சொல்லாது. ஏன் அப்படி சார்? ஷூட்டிங் அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகும், ஷூட்டிங்லேருந்து வர வேண்டியது இருக்கும். நான் ஒரு ப்ரொடியூசரு அப்படின்னு நான் 2 தடவை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சொல்லாது அப்படின்னு. அப்படியே நான் வந்து ஒரு லைஃப்பை ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல ஒய்ஃப், ஒரு நல்ல தாய் கிடைச்சாங்க, அது நல்ல ஒய்ஃப், ஒரு நல்ல பிள்ளை, அதுவும் எப்படி இருக்கிற பிள்ளை இல்லையா? இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன சந்தோஷம்? இந்த சண்டே எப்படி சார் பார்க்குறீங்க? ஆடியன்ஸ் ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ தேட்டரில் பார்த்துருப்பீங்க, அடிச்சிக்கிறாங்க. பட் உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. இப்போ கங்கை அமரன் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அவங்க 2 பேர் துபாய்க்குலாம் ஒன்றா போயிருக்காங்க. அப்போ நீங்கள் ஏன்ப்பா சண்டை போட்டுக்கிறீங்க, அவ்வளோ ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நெருக்கமாக வந்து பார்த்துருக்கீங்க. துபாய்க்கு இல்லை சார், இவங்க பர்த்டேக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க பர்த்டேக்கு இந்த வீட்டுக்கு வராங்க, இவங்க டின்னருக்கு அங்கே போகிறாங்க. இன்னும் நடந்துட்டு தான் இருக்குல்ல சார் அந்த கல்ச்சர் இன்னைக்கு வரைக்கும் அவங்க. ஆனால் ஒரு போட்டின்னு வருது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் காலேஜில் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் ரன்னிங் ரேஸில் நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுத்துருவீங்களா? இல்லை அந்த ஃப்ரெண்டு உங்களுக்காக விட்டு கொடுத்துருவாரா? அந்த ரன்னிங் ரேஸில் இருக்கும்போது நம்ம ஜெயிக்கணும்னு தோணும், அப்படி தானே தோணும். அதுதான், அது வேணும். அது இல்லைன்னா வந்து அந்த ஃபயர் இல்லைன்னா அந்த இடத்துல போயிட்டு எனக்கு விட்டு கொடுறா உனக்கு விட்டு கொடுறாங்கலாம் வராதில்ல. அது முடிஞ்ச உடனே 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போய் தண்ணி அடிப்பீங்க, அது வேற விஷயம். அந்த இடத்துல போட்டியில் அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது வேணும். அது இருந்தால்தான் நம்ம வந்து இன்னும் மேலே போகணும். அப்போ அவங்க நல்ல டேர்ம்ஸில் தான் இருக்காங்க 2 பேரும் இல்லை சார்? டெஃபினட்டாக சார். இன்னும் சொல்லப்போனால் என் ஒய்ஃபை கேட்டால் எனக்கு அஜித்தை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். முன்னாடி காலகட்டங்களில் இப்போ சங்கவி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, எஸ்எஸ்சி சார் செட்டுக்கு வந்தாலே அவ்வளோதான், நாங்கள் பின்ட்ராப் சைலண்ட் ஆகிடுவோம், சார் ஒன்று தப்பு பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சுது, திருப்பி ஒன் மோர்னு சொல்லிட்டு. இந்த ஆர்டிஸ்டோட கம்ஃபர்டபுள் ரொம்ப முக்கியம் சார். அவங்கள வேலை வாங்குறது, அவங்க கிட்ட இருக்க நல்ல பொட்டன்ஷியலை வெளியே எடுத்துகிட்டு வரது தான் ஒரு டேரக்டரோட பெரிய டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். அது ஸ்டார்டிங்லேயே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி சார் அது? வாத்தியார் அம்மா குடும்பத்திலேருந்து வந்ததுனாலே என்னமோ தெரியல, ஒரு வாத்தியார் மாதிரி தான் சார். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட என்ன இருக்குது அதை வெளிக்கொண்டாடுறது தானே ஒரு வாத்தியாருடைய வேலை. நம்ம ஒருத்தர் ஸ்டடி பண்ணுறோம்ல, இப்போ விஜயகாந்தை நான் ஸ்டடி பண்ணுறேன், அவர்கிட்ட என்ன ப்ளஸ்ஸு, இயற்கையாகவே என்ன ப்ளஸ்ஸு, அவர் கண் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். பவர்ஃபுல்லான கண், அந்த கோவத்தை காட்டுறதுக்கு நெருப்பு மாதிரி ஆகிடுவார் அவர். இப்போ எல்லாம் இந்த இதெல்லாம் தடவுறாங்க, ஒரு மாதிரி இருந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி குனிஞ்சிட்டு அப்படி நிமிந்தாருன்னா கண்ணில் ரெட் ஆகிடும்.
அதே போல் ரியலாகவே 10 பேர் அடிப்பார். ரியலாகவே நான் பல தடவை நான் அனுபவிச்சிருக்கேன் அதை. இங்கே நாங்கள் வெளியே போகும்போது பாப்புலரான பிறகு இந்த சாட்சி படத்துக்கு பிறகுலாம் வந்து நானும் அவரும் வெளியே போவோம் தியேட்டருங்களுக்கு. என்னைய இப்படி கையை வச்சுக்கிறவார், என்னை இங்கே இப்படி நிறுத்திக்கிறவார், அப்படி தான் கூட்டிகிட்டு போவார் என்ன. நான் ஜென்ரலாகவே நீங்கள் போகும்போது டைரக்டர்களை விட்டுருவாங்க, நடிகரை மட்டும் என்ன அவர் இப்படி வச்சுக்கிறவார். இங்கே எவனா வந்தான்னா இப்படி தள்ளி விடுவார் பாருங்க. இந்த பக்கம் 10 பேர் விழுவோம், அந்த பக்கம் 10 பேர் விழுவோம். உண்மையிலேயே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார். சரி, இவரை வந்து ஆக்ஷன் ஹீரோ ஆக்கலாம். முதல்ல ஒரு படம் பண்ணார், ஒரு லவ் சப்ஜெக்ட், அது ரிலீஸ் ஆகலை. அப்போ தான் என் படம் நான் பண்ணுறேன், இவரை இல்லை வேறு மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஒரு முரட்டு பையன், அந்த முரட்டு பையன் அந்த காட்டான்னு சொல்லுவோம்ல, அப்படி இருப்பார் அவர். ஒரு காட்டு பையன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுவான், அக்காட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவான், அந்த சட்டம் உருட்டில் அப்படி தான் பண்ணேன். அவர் என்னவோ நேச்சர், அவர் நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு நான் உருவாக்கின கதாபாத்திரத்தை கொஞ்சம் அவர் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டு அப்படி பண்ணது. ஸோ இப்போ 2 பேர் பற்றி நீங்கள் விஜயகாந்த் சாரை பற்றி முன்னாடியே சொல்லிட்டீங்க. எனக்கு கேட்கணும்னு ஆசை, நான் அவரை ரொம்ப பிடிக்குன்றதுனால. இன்னொன்று வந்து விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இப்போ 2 வாரம் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டப்போ எல்லாருக்குமே, ஏன்னா சில பேரை பிடிக்கும் பிடிக்காதுன்னு நம்ம ஃபேன்ஸ் பிடிச்சி வச்சிருப்பாங்க, சில பேர் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படி ஒருத்தர் தான் விஜய் ஆண்டனி. அவர் பாடல்களாக இருக்கட்டும், அவர் நடிப்பாக இருக்கட்டும். அந்த ஆக்சிடென்ட் நீங்கள் கேள்விப்பட்டவர் உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருந்தது சார்? அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தான். அதாவது முதல்ல சொல்லும்போது என்னமோ முகம் உடஞ்சி போச்சு, அது உடஞ்சி போச்சு, ரொம்ப சீரியஸாக தூக்கிட்டு போனாங்கலாம் சொன்னாங்க. நான் இம்மீடியட்டாக, ஆனால் அந்த சாண்ட்ராவுக்கு ஃபோன் பண்ணி, நான் அடிக்கடி நாங்கள் பேசிக்கிறோம், இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டேன். இல்லை அங்கிள், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள், லேசாக முதல்ல அடிபட்டிருக்கு, பல்ல அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரியாயிடுவார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பயங்கர வில் பவர், பயங்கர, அவருக்கு இருக்கிற வில் பவர் சாதாரணமானது. அதனால் அவர் சொல்லப்போனால் கடவுளையெல்லாம் நம்புறதில்ல, அவரை நம்புவார். அந்த கேரக்டர் அவர். அதே போல் விஜயகாந்த் சார் மேலே எல்லாருக்குமே ஒரு அன்பு, தனிப்பட்ட அன்பு எல்லாருக்குமே இருக்கும். அவர் பேசுறது, அந்த தோரணை, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கெத்து ஃபேக்டரு. ஒரு அன்னைக்கு ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், அங்கே போலீஸ் நிற்கிறாங்க, போலீஸை பற்றி அங்கேயே பேசுகிறாரு. அந்த கட்சி யாருக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு அவரை அந்த மாதிரி ஒரு உடம்பு சரியில்லை, அந்த நிலைமையில் பார்க்கும்போது ஆஸ் அ ஃப்ரெண்டா இல்லை ஆஸ் அ ஒரு டைரக்டர் எப்படி சார் இருக்கு? நானும் வரும் டைரக்டர் அதையெல்லாம் தாண்டி பழகினவங்க. என்னோட வந்து 17 படம் என்னமோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அடுத்தது என்கிட்ட கதை கேட்க மாட்டார், ஒரு மரியாதை. எப்போ வேணும், என்கிட்ட ஒருத்தர்கிட்ட தான் நீங்கள் எப்போ பண்ணணும்னு டேட் எழுதி கொடுத்துட்டு போங்க சார். அந்த ஒரு மரியாதை கடைசி வரைக்கும். இந்த நன்றின்றது வந்து அதற்கு உதாரணம்னா அவரை சொல்லலாம். ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறது. ஒரு 1.5 வருஷமாக பார்க்கலாம் அவர். எனக்கு பார்க்குறதுக்கே கஷ்டமாக. கடைசியாக ஒரு தரம் பார்த்து 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுதோம். அதுக்கு பிறகு எனக்கு கஷ்டம். நான் கடவுள் இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும் போது அந்த லைனே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒரு ஃபேண்டஸியாக இருக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். பட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மாதிரி படங்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார்? எல்லாத்தையுமே கரெக்டாக சொன்னால் ஏற்றுக்குறாங்க. இப்போ நான் சொல்கிறது ஃபேண்டசி மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து அது நடக்குது. அது எப்படி நடக்குது? இப்போ கீதையில் வந்து ஒரு சேயிங் இருக்குது. அந்த ட்ரைலரில் கடைசியில் ரஜினி பார்த்துருக்கீங்களா? ட்ரைலர் பார்த்தீங்க, கடைசியில் ரஜினி ஷார்ட் 2-3 வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த கீதையில் வந்த அந்த 4 வரியை வச்சு தான் நான் வந்து நான் சிகப்பு மனிதன் சொல்லிட்டு அவரை வச்சு எடுத்தேன். எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் மீண்டும் பிறந்து வருவேன்ட்டு கிருஷ்ண பரமாத்மா சொன்னதா இதிகாசங்கள் சொல்லுது. இதை மைண்டில் வச்சுட்டு தான் ரஜினி சார் வச்சு அன்னைக்கு அந்த நான் சிவப்பு மனிதன்றது பெரிய ஹிட் ஆச்சு. அதே கண்டென்ட்டை இப்போ இந்த குழந்தைங்களை வச்சு பண்ணுறேன். எதையுமே கடவுள் நேரடியாக வந்து பண்ண மாட்டார், அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் சிகப்பு மனிதன் ஒரு லைன் எடுத்து இதில் பண்ணும்போது அதுவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தான்.
ஏன்னா உங்கள் படம் தான் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே அவங்க படங்குள்ள அந்த ஒரு ஃபேக்டரி யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு. உங்கள் யூனிவர்ஸை நீங்களே கிரியேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சிகப்பு மனிதர்லேருந்து எடுத்து இதில் ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அது என்னன்னா ஒரு ஜோனர், நமக்கு பழக்கப்பட்ட ஒரு ஜோனர். நான் ஒரு 20 வருஷமாக விட்டுட்டேன் அதை, இப்போ திருப்பி எடுத்தேன் அதை. எனக்கு பழக்கப்பட்ட ஜோனர் அப்படின்னா அது யூனிவர்சல் கண்டென்ட். அது நான் சொல்கிறதெல்லாம் யூனிவர்சல் கண்டென்ட். அதனால தான் எந்த லாங்குவேஜில் போனாலும் ஹிட் ஆச்சு. என்னுடைய ஒவ்வொரு படமும் 4 லாங்குவேஜ் இல்லைன்னா 5 லாங்குவேஜ் ஹிட் ஆகிட்டு இருந்த காலங்கள். சில படங்கள் தமிழில் ஹிட் ஆகும், தெலுங்கில் ஹிட் ஆகாது, தெலுங்கில் ஹிட் ஆகும், ஹிந்தியில் ஹிட் ஆகாது. இது அப்படி இல்லை, ஆடியன்ஸ் இல்லை, கண்டென்ட்டே வந்து சில கண்டென்ட் வந்து அடுத்த லாங்குவேஜுக்கோ அந்த அந்த கல்ச்சருக்கு அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்னுடைய இதெல்லாம் வந்து யூனிவர்சல் கண்டென்ட் சொல்லுவோம்ல, லவ் யூனிவர்சல் கண்டென்ட், ரிவெஞ்ச் யூனிவர்சல் கண்டென்ட், ஆக்ஷன் யூனிவர்சல் கண்டென்ட். இந்த ஃபேமிலி, இந்த வில்லேஜ் அப்படின்னு போகும்போது தான் வந்து குறுகிய வட்டத்துக்குள்ளே போய் உழைக்கணும், கரெக்டாக உழைக்கணும், கஷ்டப்படணும். அதே நேரத்தில் ஒரு 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 பவரை நீ வச்சுக்கோ. ஒரு பவர் உனக்கு எல்லாத்தையும் விட அது ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கணும். நீ செய்கிற தொழில் வந்து இட் ஷுட் பி பிளஸ்ட் பை த காட். அதை போல் நான் எதுனாலும் சரி, ஆரம்பிக்கும் போது சரி, ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது, ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது, அடுத்தது பர்சனல் லைஃப்பில் எனக்கு இது வேணும் அப்படின்னு பிடிவாதமாக. அதாவது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவன் ஒரு அப்பன், சாதாரண ஒரு அப்பன்ட்ட இங்கே ஒரு புள்ள எனக்கு சட்டை வேணும்னு கேட்குது, அவன்கிட்ட பணமே இல்லை, இந்த குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்கோங்க, எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாங்க, கஷ்டப்பட்டாவது வாங்கி கொடுத்துருவான். இதுதான் ஒரு அப்பன். சாதாரண அப்பனே பண்ணும்போது அந்த அப்பன் நீ கேட்டால் கொடுக்காம விட்டுருவான். கேட்குறதுல இருக்குது, நீ பிடிவாதமாக கேட்கணும், நம்பிக்கையோடு கேட்கணும். நீ எனக்கு கொடுப்ப, எனக்கு தெரியும் அப்படின்னு கேள்வி கிடைக்கும். இது என் வாழ்க்கையில் நான் நடந்தது. இதையே ஒரு படத்தில் சொல்லக்கூடாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இத்தனை வருஷம் கழித்து இப்படி ஒரு படம் பண்ணுறேன், ஏன் ஒரு சின்ன நல்ல விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது? ஸோ ஆடியன்ஸ்க்கு, நம்ம படம் பார்க்க ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அதான் சார், என்னுடைய ஏஜையெல்லாம் மறந்துட்டு ஒரு புது இயக்குனராக, ஒரு முதல் பட இயக்குனராக ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். அப்படி தான் நினச்சி படம் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஃபுல் எனர்ஜியை நான் போட்டிருக்கேன். என்னுடைய முழு உழைப்பு 200% உழைப்பு போட்டு இந்த படம் பண்ணியிருக்கிறேன். தைரியமாக தியேட்டருக்கு வரேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை நீங்கள் கொடுக்கணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். நன்றி. மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில். This video sponsored by Vasant & Co.